கவியும் நான் ஒரு பயணத்தில் பயணிக்கும் என் பயணிகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான டாபிக் என்ன, அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யாருமே தப்பான முடிவை இனிமேல் யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைய டாப்பிக்கை பார்க்கலாம். மரணத்தை தேடாதே. என்னடா இது மரணத்தை தேடாதே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? இந்த காலகட்டத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் மார்க் கம்மியாயிட்டா இறந்து போகணும்னு நினைக்கிறது, பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா இறந்து போகணும்னு நினைக்கிறது, வேலை தாங்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இறந்து போகணும்னு நினைக்க. ஸோ நம்ம இறந்து போகணும்னு நினைப்பு தான் நினைக்கிறதே நம்மளை கொன்றுப்பாதி. அதனால் அந்த நினைப்பை முதல்ல கட் பண்ணுங்கள். இந்த டாபிக் நான் எடுத்து பேசுகிறதுக்கு முதல்ல யார் காரணம்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஃபேமிலி ப்ராப்ளத்தினால அவங்க சூசைட் அட்டென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபீலிங்லேருந்து இன்னும் என்னால் வெளில வர முடியல. பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் பேசணுங்கிறதுக்கு வந்திருக்கேன். முதல்ல யாரும் அம்மா அப்பா திட்டாங்கன்னு தவறான முடிவு எடுக்காதீங்க. ஃப்ரெண்டு கூட சண்டைன்னு தவறான முடிவு எடுக்காதீங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே மரணங்கிறது சும்மா ஏதோ காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஈஸியாக அமைஞ்சிருது. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம வாழ்ந்து காட்டணும். இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் போராடி பிறந்தீங்களோ அதை விட நம்ம வாழ்கிறது தான் ரொம்ப நமக்கு கஷ்டமான ஒன்று. அதை இருந்தும் நம்ம சகிச்சுக்கிட்டு வாழ தான் வேண்டுமே தவிர மரணத்தை தேடி நம்ம போடக்கூடாது. அது வரலாம், பட் நம்ம போகக்கூடாது. அதில் நல்ல தெளிவான முடிவை எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் ஒரு நியூஸ் நான் ரீசெண்டில் பார்த்தேன். அந்த ஊர் சொல்ல விரும்பலை, அந்த பொண்ணு நேம் சொல்ல விரும்பலை. பட் என்ன விஷயங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு முத நாள் ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி என்னை கூப்பிட்டு போயிருங்க, ஹாஸ்டலில் படிக்கிற பொண்ணு போல் என்னை கூப்பிட்டு போயிருங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் அவங்க அப்பா என்ன மறுநாள் அந்த பொண்ணை கூப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. இந்த அப்பா படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சம்தர்கனி அவங்க நடித்த ஒரு படம். அதில் லாஸ்ட் சீனில் அந்த பையன் சூசைட் அட்டென்ட் பண்ணியிருப்பான். அப்போ அந்த ஒரு அப்பா கேரக்டர் அலைய விடுவாங்க. அவங்க அம்மா அப்பாவெல்லாம் அலைய விட்டுட்டு லாஸ்ட்டாக காட்டுவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணையும் இவங்க அப்பா அவங்க பொண்ணை பார்க்கணும்னு உள்ளே போயிருக்காங்க. பட் காட்ட விடலை. கொடத்தடிக்கு கீழே விழுந்தங்க கதையாக ஏதோ ஜன்னல் அந்த பொண்ணு தூக்க மாட்டிக்கிட்டுங்கிற மாதிரி சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ யாருமே அப்படி பண்ணிக்க முடியாது. அப்போ அங்கே ஏதோ நடந்திருக்கு. அதனால் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், உங்களோட கஷ்டம் என்ன, உங்களோட மன உளைச்சல் என்னங்கிறது எல்லாத்தையுமே உங்கள் அம்மா அப்பாட்ட முதல்ல ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா, ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லலாம். நீங்கள் இப்போ லவ் பண்ணுறீங்களா, அங்கே ஏதாவது ப்ராப்ளம் தாராளமாக சொல்லுங்கள். நான் இவ்வளோ நாளும் உங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் படிக்கிறீங்க, இவ்வளோ ஸ்டேஜில் இப்படி நிற்கிறீங்கன்னா காரணமே உங்கள் அப்பா தான், உங்கள் அம்மா அப்பா தான். அதனால் நீங்கள் தாராளமாக எதாக இருந்தாலும் ஃப்ரீயாக ஓப்பனாக பேசுங்க. மரணத்தை தேடி போகாதீங்க. அது அந்த முடிவை கைவிட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கவிமான் ஒரு பயணத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.